அண்ணன் திருமாவண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மாநில அரசுக்கு வரேன், மாநில அரசியல தேர்தல் முடிஞ்சோடனே களம் மாறும்னு அவர் சொன்ன நோக்கம் என்ன? நான் வரும்பொழுது விசிகாவை இன்னும் வந்து அடுத்த 2031 வளர்ச்சியை உருவாக்க போறேன் அப்படி ஒரு அர்த்தத்தை சொன்னாரு. ஆனால் அண்ணன் வந்து நேற்று தேர்தல் அரசியலுக்காக அவர் எப்பயும் சொல்ற மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடும், அதுக்காக தன்னை தியாகம் பண்ணலாம். ஆனா ஒரு எம்எல்ஏவா எவ்வளவு பெரிய சீனியர் லீடர் அவரு, தன்னுடைய மகன் இது வரைக்கும் எம்எல்ஏவே ஜெயிச்சதில்லை, ஆனா எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி ஒரே வருஷம் துணை முதலமைச்சர் ஆக்கி இன்னும் 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆக்கணும்னு தன்னுடைய மகனுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்காக அரசியலே தெரியாத உதயநிதிக்கு வந்து இவ்வளவு தூரம் சண்டை போடும் பொழுது 40 வருஷமா தலித் சகோதரர்களுக்காக மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் பொழுது தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதிக்காக மட்டுமே மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றேன். அழுத்தம் சொன்னா அது அண்ணனை வந்து சிறுமப்படுத்துற மாதிரி நான் சொல்லல. ஆனால் ஒரு பெரிய வேண்டுகோளை வச்சு அவரை மாநில அரசியலுக்கு திரும்ப கூடாதுன்னு சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசினாரு. கரெக்டா 4 நாளுக்கு முன்னாடி திரு சபரீஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் மீடியால நீங்க வேணா கேட்டு பாருங்க, இல்ல போன் அவருடைய போன் எங்க இருந்துச்சுன்னு பார்த்து பாருங்க. சபரீஷ் அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, சபரீஷ் யாருங்க? நான் திருப்பி கேட்கிறேன், முதலமைச்சருடைய மருமகன் ஒரு ஐடென்டி எடுத்துட்டா யாரு? ஒரு ஜீரோ. அவரு திரு நம்மளுடைய அண்ணன் தலித் சகோதரருடைய உரிமையா இருக்கக்கூடிய திருமாவண்ணனை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு யாரு? நீங்களா யாருங்க? சபரீஷ் நீங்களா யாரு? நீங்களா அரசியல் உங்களுக்கு தெரியுமா? இல்ல அரசியல் அறிவு இருக்கா? தலித் சகோதரர் எதிராக பேசுறது சபரீஷ் யாரு? நான் கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். நான் ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். அப்ப மொத்த குடும்பமும் பேசி அவர் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய மாநில அரசியல் இருந்து விலகிறாருன்னா அந்த உணர்வு, நான் திருப்பியும் சொல்றேன், 5 வருஷமா தலித் சகோதரருக்கு இந்த அரசு எதுவும் செய்யல. கோயிலுக்குள்ள போக முடியல, கொடியேற்ற முடியல, எதுவும் செய்ய சொல்ல. நாங்க இந்த அரசியல் பண்ணவே இல்லை. ஏன் ஒவ்வொரு தலைவரையும் ஜனநாயகம் இல்லாம அமுக்குறீங்கிற மட்டும்தான் கேட்கிறோம். எங்களுடைய குரல் என்ன, எங்க ஆதிக்கம் இருக்கோ, எங்க ஜனநாயகம் இல்லையோ தயவு செஞ்சு நாங்க அரசியல் பேசல. இதுல ஒரு பெரிய தால் லீடர், ஒரு 40 வருஷமா வந்து ஸ்ட்ரீட்ல இருந்த லீடரு சந்தோஷமா முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா? நீங்க பாத்திருப்பீங்க வீடியோவை. என்ன காரணம் சொன்னார்? இப்ப கூட முடிக்கும் போது என்ன சொன்னாரு? எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எம்எல்ஏ ஆகணும்னு. அந்த ஆசையே 4 நாள்ல மாறுச்சு, 5 நாள்ல மாறுச்சு. அதுவும் டிக்ளேர் பண்ண கேண்டிடேட் அவரே சொல்றாரு, அவர் விசிகவே கிடையாது, நான் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தேன், காங்கிரஸ்ல இருந்தாங்க, எனக்கு காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுக்காம திருமாவண்ணன் டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா அதுவும் திமுக தான் செஞ்சிச்சு. காங்கிரஸ்ல இருக்க அவருக்கு இளைய பெருமாள் ஐயா மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனால் இளைய பெருமாள் ஐயா மகனோட அண்ணன் திருமாவண்ணன் மாநில அரசுக்கு திரும்பணுங்கிறது தான் தலித் சகோதரர்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அண்ணன் டெல்லியில இத்தனை நாள் பேசினாரு, ஓகே. ஆனால் இன்றைக்கு தமிழகத்துல களம் ஓபன் ஆயிருக்கு. திரு உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் வந்து 1% கூட ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இன்டைரக்டா எப்படி வந்து துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தா சேப்பகத்தை வேற தொகுதி போய் நின்று இருக்கலாமே. அதிமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ கோயம்புத்தூர் போய் நின்று இருக்கலாமே. இல்ல டிவிக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ பெரம்பூர் கூட வந்திருக்கலாமே. சோ தன்னுடைய மகனை உயிரோட வரைக்கும் ஒரு சேஃபான கேப்ல கொண்டு போய் எல்லா கூட்டணி கட்சிகள் தலைவர்களையும் ஒழிச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டு போறது மட்டும்தான் அவருடைய கடமைங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி அவரை வந்து சிறுமப்படுத்தக்கூடிய செயலை கண்டிப்பா திருமாவண்ணன் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இல்ல வேற ஒரு ரீசன் சொல்லுவாரு, இல்ல நான் வந்து ஜனநாயக பூர்வமா நான் வந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து சொல்லுவாரு. அந்த வாய்ப்பையே முத நாளே கொடுக்கல. எவ்வளவு சந்தோஷமா ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு. அவரை ஒரு பெரிய டாலிடர் திருமாவண்ணன் வந்து ஒரு எம்எல்ஏவா கூட வந்து இங்க வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் அரசியல் வரக்கூடாதா? அவர் டெல்லி, அதாவதுங்க திமுக ஒண்ணுதாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் வந்தாலும் டெல்லிக்கு எம்பி சீட்டு கொடுத்து வைகோட பையனுக்கு டெல்லியில சீட்டு கொடுத்துட்டாங்க. சொந்த அமைச்சர்களோட பையன் எல்லாத்தையும் டெல்லியில சீட்டு கொடுத்து அமைச்சிருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவருடைய பையனுக்கு யாருமே போட்டியா வரக்கூடாது. நீங்க ஒரு மேட்ச் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டே விளையாடாம ரன்னிங் பண்ணோம்னா 10 பேர் ஓடணும், எல்லாத்தையும் காலி பண்ணி நான் மட்டும் ஓடி ஜெயிக்கக்கூடிய நிலைமையை திமுக தன்னுடைய பணமளத்தால் உருவாக்கிட்டு இந்த ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தான ஜனநாயகங்கிறது மட்டும் தான் நாங்க பதிவு பண்றோம். நாங்க வேற எதுவும் சொல்ல வரல. இந்த குற்றச்சாட்டு இது கிடையாது, நடந்த உண்மை இது. பத்திரிகையாளருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், தலித் சகோதரர்களுக்கு தெரியும், பிசிகேல இருக்கக்கூடிய அண்ணன் கூட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதரர்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டாரு. வேட்புமனு வந்து 4ஆம் தேதி பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. எல்லாமே சீக்கிரமா பண்ணி விசிகே கட்சியை இன்னைக்கு அமைதி பண்ணி வச்சுட்டாங்க, வளர்ச்சியை நிப்பாட்டி இருக்காங்க. மதிமுகவை எம்எல்ஏ இல்லாம ஒழிச்சிட்டாங்க. திமுக யாருங்க? திமுக எதுக்கு சிம்பிள் கொடுக்கணும்? நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பெரிய கூட்டணி தானே 2024 ஜெயிச்சீங்கல்ல, அப்ப 22 தொகுதி தானே நின்றுச்சு. மித்தவங்க நின்னாங்கல்ல, 18 தொகுதி நின்னாங்கல்ல.
22 தொகுதினா அப்ப எத்தனை தொகுதி? 100 டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்க. 132 தொகுதி தானே திமுக நின்னுச்சு. அப்ப மட்டும் கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி வந்து எம்பியா ஜெயிச்சாங்க? எப்படி அவங்க சிம்பிளா நின்னாங்க? விசிக 2 சிம்பிளா நின்று ஜெயிச்சாங்கல்ல. அவங்க நின்ன 12 தொகுதியில குறைஞ்சபட்சம் 10 தொகுதி ஜெயிச்சாங்க விசிக. கரெக்ட் தானே என்ன கேட்டது? அப்படி அந்த சிம்பிளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா திருச்சியில் எப்படி வந்து துரை வைகோ வந்து நின்று ஜெயிச்சாரு? அவருடைய சிம்பிள் தானே நின்று ஜெயிச்சாரு. 6 தொகுதி திருச்சியில ஓட்டு போட்டாங்கல்ல. அப்ப மட்டும் 6 தொகுதி வரல எம்எல்ஏ. அப்ப மட்டும் அந்த சிம்பிள் ஜெயிக்க முடியாது. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஒவ்வொரு கட்சியும் அழுத்தி எம்எல்ஏ உருவாக்கூடாது. என்ன அழுத்தம்? மாநில அரசியல் தான் ஒரு கட்சியோட பிரதானம். போய் டெல்லியில போய் சண்டை போறது ஒரு கட்சியோட பிரதானம் இல்ல. அது 2வது கொள்கை. மாநில அரசியல மொதல் ஜெயிக்கிறவங்க தான் மத்திய அரசியல போய் சண்டை போட முடியும். ஆனா ஒன்றிய அரசியல சண்டை போடணும்னா மாநில அரசியல முதல் ஜெயிக்கணும். அப்ப இங்க இருக்க கட்சிகளை மாநில அரசியல பங்கு பெறாம நீங்க போய் டெல்லியில போய் சண்டை போடுங்க, பிஜேபியோட சண்டை போடுங்கன்னு டைவர்ட் பண்ணி ஏமாத்தி இவங்க மட்டும் பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி ஜனநாயகமற்ற செயலை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணன் செல்வ பெருந்தகனை நம்பி சேர்ந்தாரு. ஆனா எலெக்ஷன் முன்னாடியே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் திமுகவுடைய சதி. அவரையும் ஒழிச்சிருவாங்க. சோ எல்லாத்தையும் ஒழிச்சு தன்னுடைய மகனுக்காக அரசியல் உருவாக்க நினைக்கிறோம். இது கூட்டணி கட்சி. நான் ஏன் அந்த கூட்டணி கட்சி பேசினா எங்க ஜனநாயகம் இல்லையோ, எங்க ஆதிக்கம் வருவாதோ அதை நாங்கள் கடுமையாக இருக்கும். ஏன்னா நாங்க வந்து பெரியார் வழியை ஃபாலோ பண்றோம். அதுக்காக தான் இந்த குரல் கொடுக்கிறோம். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.